ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், எதுக்குடி அழுதுகிட்டு இருக்க? மா, அடிச்சதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறியா? அடிச்சிருக்க கூடாது, உன்னை அப்படியே கொண்டு போட்டுக்கணும். மகேஷ், என்னடி பெத்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேக்குற? அந்த சரவணம் பயலுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு அவளை போட்டு அடிப்பியா? இவளை அடிச்சிருக்க கூடாது, ஒண்ணு அடிச்சிருக்கணும். மகேஷ், அறிவு இருக்கா? நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. அப்படி செஞ்சா மாட்டக்கூடாது. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு பணம் வேணும்னா என்ன கேட்டு தொலைய வேண்டியதானே? எவ்வளவா இருந்தாலும் நான் கொடுத்து தொலைஞ்சிருப்பேன்ல. தேவையில்லாம தப்பு தப்பா போய் சொல்லி அவங்கிட்ட போய் மாட்டி அவன் முன்னாடி கூனி குறுகி அசிங்க வச்சை. அதுவும் அந்த பூங்குடி நீ அவனை ஏமாத்திட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவன் பூங்குடியை நம்புவானா இல்ல நம்மள நம்புவானா? இல்லம்மா, வழக்கமா இப்படித்தானமா நம்ம ஏமாத்தி காசு வாங்குவோம். இத்தனை நாள் இருந்தது வேற, இனிமே வேற. இப்ப அந்த பூங்குடி உள்ள வந்துட்டா. நம்ம கிட்டயே சவால் விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவகிட்டயே போய் மாட்டலாமா? மா, நான் பெரியம்மா சொன்னதை கேட்டுதாம்மா பண்ணேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதை எப்ப செய்யணும்னு தெரிய வேணா? ஐயோ, நான் மட்டும் ஸ்ருதி அந்த இடத்துல அடிக்கலனா அவன் என்னையும் உங்க கூட சேர்த்திருப்பான். பாரு, அந்த பூங்குடி மேல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு. அப்படியே போனா நம்ம எல்லாரும் கோவில் வாசல்ல உட்காந்துட்டு பிச்சை தான் எடுக்கணும். அப்ப நம்ம நிலைமை இனிமே இதுதானாமா? நம்மளால பழையபடி எதுவுமே பண்ண முடியாதாமா? எல்லாத்தையும் அந்த பூங்குடி மட்டும் தான் டிசைட் பண்ணணுமா? அவ சொல்றதான் நம்ம கேட்கணுமாமா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை வராது. வர விட மாட்டேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை சொல்றேன் கேளு. எனக்கு என்னமோ உன் இடுப்புல இருக்கிற சாவி கொத்து அவ இடுப்புக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு மகேஷ். கண்டிப்பா உன் இடுப்புல இருக்கிற சாவி கொத்து அவ கைக்கு போகத்தான் போகுது. அது எப்படி போகும்? அது நிரந்தரமா என்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு. போதுமா? இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? இல்ல வேணாம், போதும், சாப்பிட்டு வச்சுக்கிறேன். இன்னொரு இட்லி எடுத்து வையே. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏ, நீ சாப்பிடலன்னு யார் எழுதா? ஒரு இட்லி எடுத்து வைடுனா? பெட்டெல்லாம் விரிச்சு வச்சுட்டேன். அப்புறமா சாப்பிட்டு போய் பாடுங்க. ஏய், ஒன்ன என்னவா உன் மாமனாருக்கு சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு? ஏமா மாமா, அவளை வாய முடிவு சும்மா இருக்க சொல்லு. ஐயோ, பாய் எதுக்கு? அதே பெட்ஷீட் விரிச்சு போட்டிருக்கேன்ல. மழை நேரத்துல பாயில படுத்தீங்கன்னா சளி பிடிச்சுக்கிறோம். பெட்லயே போய் பாடுங்க. டேய் பெரியவனே, உங்க அம்மாக்கார என்னதான் நினைச்சிட்டு இருக்காடா? வேணும்னே பண்றாடா? அப்பா, அவங்களுக்கு காது கேட்கல, அதான் அப்படிலாம் பேசுறாங்க. நீங்க ஏன் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிறீங்க? யாருக்கு காது கேட்காது? எனக்கு காது கேட்கலைனாலும் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியும். டேய் பாருடா, இது மட்டும் எப்படியா கேக்குது? அப்பா, எப்பவும் காது கேட்காதவங்களுக்கு நாம காது கேட்கலன்னு சொன்னா மட்டும் புரிஞ்சிரும். அத வச்சுதான் அம்மா சொல்றாங்க. சின்னவனே, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியா இருக்க முடியலடா. ஒவ்வொரு நாளும் போறதே பெரிய விஷயமா இருக்கு. இத்தனை நாளா இந்த வீட்ல அந்த அம்மா செத்து செத்து பொழைச்சது இப்போ அந்த தண்டனையே உங்களுக்கு திருப்பி கொடுக்குது. காதை கிழிச்சிங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிங்க. ஐயோ மாமா, இட்லி கேட்டீங்க. என்னாச்சு? இட்லியா கேட்டாரு? எடுத்து வைக்க வேண்டியதானே? என்னங்க ஆச்சு? ஏன் முறைக்கிறீங்க? ஏய், இதுக்கு முன்னால உன்னை இட்லி வைன்னு தானே கேட்டேன்.
கத்தி கத்தி வாய் தான் வலிக்குது எனக்கு. நான் தான் பாய் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன்ல, திரும்பவும் அதையே ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? போய் பெட்ல படுங்க, இல்லைன்னா சளி பிடிச்சுக்கிறோம். ஏய் மாமா டேய், அவளை முதல்ல உள்ள போய் சொல்றா. உள்ள போய் சொல்லு. அம்மா நீ முதல்ல உள்ள போமா. ஆ? அப்பா டென்ஷன் ஆகுறாரு. நீ உள்ள உள்ள போ. அப்பா ஃபங்க்ஷனுக்கு போகணுமா? ராத்திரியில என்னடா ஃபங்க்ஷனு? அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அர்ச்சனா நீ கொஞ்சம் அம்மாவை கூட்டு உள்ள போ. அத்தை வாங்க உள்ள போலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க வாங்க. வா. என்னடா அது? இவ கூட இப்படியா எவ்வளவு நாள் காலம் தான முடியும்? அப்பா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்ப்பா. ஆமாப்பா. எதுக்குடா? இல்லப்பா, ஆபரேஷன் பண்ணதா காது கேட்கும் டாக்டர் சொல்றாருப்பா. ஏய், காது கேட்டு என்ன இவ கச்சேரியில பாட்டு பாட போறாளா? பா இல்லப்பா, இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாதுல்லப்பா. இல்லப்பா, இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் சிரமம். ஒரு ஆபரேஷன் தானப்பா, பண்ணி விட்டுருவோம்ப்பா. எதுக்குப்பா வெட்டி செலவு? டேய், நான் ஒவ்வொன்னா குறி சேர்த்தது மாதிரி உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்டா. இதுக்காக 5 லட்சம் 10 லட்சம் அள்ளி வீசிட முடியுமா? டேய், இப்போ உங்க அம்மாவுக்கு காது கேட்கலன்னு என்ன ஆயிட போகுது? தொண்டையில சோறு இறங்காம போயிடுமா? எப்பயும் திங்கிறத குறைச்சல் இல்லாம தின்னுட்டு தானே இருக்கா? ஏதாவது தர்மாசத்துல காது கேட்காத மிஷின் ஓசில கொடுத்தா வாங்கி மாட்டி விடுவோம். இதுக்காக காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. டேய், இது எல்லாத்தையுமே என் பசங்களுக்காக ஆசாசையா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச சொத்து. அப்படியெல்லாம் அள்ளி வீச முடியாதா? சரி விடு, பாத்துக்கலாம். நிம்மதியா சாப்பிட கூட முடியல. எல்லாத்தையும் அவளை திங்க சொல்லு. எங்க சாப்பிடுங்க. இல்ல வேணாம். அண்ணி ஃபோன் பண்ணது இன்னும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணலாமான்னு உங்க அண்ணன் கேட்டாரு. அதுக்கு உங்க அப்பா எதுக்கு அதெல்லாம் தண்ட செலவு, ஏதாவது தர்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஓசி மிஷின் இருந்தா வாங்கி மாட்டிக்க சொல்றாரு. நான் கூட பணத்தை செலவு பண்ணி உங்க அம்மாக்கு பழைய மாதிரி காது கேட்க வச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். உங்க அப்பா ஆபரேஷன்லாம் பண்ண கூட மாட்டாரு. அவருக்கு பணம் தான் முக்கியம். 5 லட்சம் ஆகும்னு உங்க அண்ணன் சொன்னாரு. 5 லட்ச ரூபாய் பணத்துக்கு இப்ப என்ன பண்றது?